திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க. அந்த நிபந்தனையை அவங்க வச்சதுனால தான் இந்த டிலே ஆனது ஏற்படுது அப்படின்னு ஒரு பேச்சு. ஒரு வாரத்துக்குள் எங்கள் தலைவர் இன்னொரு உயர்நிலை குழுவை கூட்டுகிறார். அந்த உயர்நிலை குழுவில் நாம் திமுகவோடு தொடர்கிறோமா இல்ல நம்ம இந்தியா கூட்டணி தொடர்கிறோமா அப்படின்னு நாங்கள் முடிவு செய்யப்படுறோம். கருதி வீசிக்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப காங்கிரஸ் அதை மீறி இருக்கு. அதுக்காக நீ காங்கிரஸ் எனக்கு மம்பளித்து விடக்கூடாது. ரைட்டா? ஆக்சுவலா காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும்னா திமுகவிற்கு எதிர்ப்பு அலை இருந்தது, அது எங்க மேல பாஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்ப நாங்க மட்டும் தனியா போயிட்டு வச்சுங்களேன், 10 சீட்டு 15 சீட்டு வெற்றி பெற்றிருப்போம். ஒருவேளை விஜய் எங்களை அழைத்தார், அங்க போயிருந்தோம்னா 30-40 எம்எல்ஏ ஜெயிச்சிருப்போம். திமுகவுக்கு மக்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. ஏன் முதல்வரே தோத்தாரு? அவ்வளவு எதிர்ப்பு இருக்குங்க மக்கள்கிட்ட. இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் 3 வருஷம் கூட ஆகல. 828 நாட்கள் என்று சொல்லுகிறார். 828 நாட்கள்ல ஒருத்தர் ஆட்சியை பிடித்தார் என்றால் உலகத்திலே இதாங்க ரெக்கார்டுங்க. நான் சொல்லியிருக்கிறேன் நேரடியாக. நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து பல பேர் சொன்னாங்க, இந்த திமுக கூட்டணி போதுங்க, திமுக கூட்டணி விட்டு நம்ம போவோங்க மற்ற கட்சிக்கு, அதுவும் குறிப்பாக விஜய் நம்மளை அழைக்கிறார் அப்படின்போது சில காரணங்கள். நாங்கள் கூட்டம் வச்சிருந்தோம்னா எப்படி குறைந்தது அவங்க எங்கள்கிட்ட பேசினதே 30-40 சீட்டு தர்றேன் நீங்கள் வாங்க அப்படின்னு நேரடியாக பேசினாங்க. சரிங்களா? ஆதவர்ச்சி ஆல்ரெடி நமக்கு நண்பருங்க, அவங்களும் பேசினாங்க. மக்களை இவங்க கொடுமைப்படுத்துறாங்க. நானே பேசியிருக்கிறேன். வேங்கவேல் பிரச்சனையில் இன்னைக்கு 3 தம்பிமார்கள், அது ஒருத்தர் போலீஸ் செய்யாத குற்றத்திற்கு, ஆனா அவங்க அந்த தண்ணி தொட்டிக்குள்ள இவங்க தான் கலந்தார்கள் அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்கிறார். அவ மக்கள் விடுவாங்களா? அந்த கோவம் தான் கொளத்தூர்ல இருக்கிற தலித்து மக்கள் ஒருத்தர் கூட ஓட்டு போடல. ரெண்டாவது இப்போ எங்களுக்கு போட்டு 2 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, வன்னியரசு அவர்களும் ஜோதிமணி அவர்களும் ஜெயித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுத்த ஓட்டு யாருடைய ஓட்டு? விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுவாக இருந்தாலும் கூட அதில் கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கிறது, விஜயகாந்த் கட்சியோட ஓட்டு இருக்கிறது. அதை போல அதிகமான ஓட்டு திமுக ஓட்டு இருக்குல்ல. அப்ப இவங்க ஓட்டை போல வாங்கிட்டு நேர போய் அங்கே கொடுக்க கூடாது. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பர் சார். தமிழக அரசியல் களம் அப்படியே ஒரு மாதிரி யாருமே எதிர்பார்க்காத பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு பின்னாடி இன்னைக்கு முன்னாள் சிஎம் இருந்த ஸ்டாலின் அவர்களை பார்க்க போயிருக்காங்க. இது இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு மரியாதை நிமித்தமாகவா இல்ல தக்க சமயத்துல ஆட்சி செய்யறதுக்காக கூட்டணி கட்சிகள்ல உதவ வச்சதுக்காகவா? இது போய் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். யாரு? தமிழக முதல்வர் விஜய் அவரிடம் தான் கேட்க வேண்டும். இப்ப எங்களை மாதிரி ஆட்களுடைய பார்வை என்னன்னா, இது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நல்ல செயல். இப்போ கட்சி தான் எதிர்கட்சியை தவிர கட்சி தலைவர்கள் எதிரிகள் அல்ல. இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை எங்கள் தலைவர் இன்று நேற்று அல்ல, ஆரம்ப காலகட்டத்திலே விதைத்திருப்பார். நீ நல்ல நுட்பமாக நீ அரசியலை பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியும் கிழக்கு மேற்குமாக இருப்பார்கள். ஆனாலும் கூட எங்கள் தலைவர் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் உடல் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது, மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நேரடியாகவே சென்று சந்தித்தார். பழைய வரலாறு. எல்லா தலைவர்களுமே நாங்கள் பேசக்கூடியவர்கள் தான். இது எல்லா தலைவர்களுக்கும் உருவாக வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். நான் இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சந்திப்புக்கு காரணமே எங்கள் தலைவர் தான். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, நாங்கள் அந்த அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் பார்த்தீங்களா, கொடுத்து முடித்ததுமே அவர் எங்கள் தலைவரை சந்திப்பதற்கு தான் ரெடியாக இருந்தார். அப்போ எங்கள் தலைவர் நீங்கள் பேட்டியில் பார்த்துருப்பீங்க, வேணாங்க நீங்கள் முதல்வர் ஆன பிறகு என்னை சந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் அல்லாமல் அவருக்கு ஒரு வேலை விஷயமாக டெல்லி போயிட்டார். இப்போ எங்கள் தலைவரை சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி டைம் கேட்டாங்க. அப்போ எங்கள் தலைவர் கூட என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம சந்திப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டேன்ல, நீங்கள் மரியாதை நிமித்தமாக சில மற்ற தலைவர்களையும் பாருங்கள் அப்படின்னு எங்கள் தலைவர் கொடுத்த அந்த ஒரு பரிந்துரை, இல்லை அவர் கொடுத்த ஒரு கருத்து ஏறக்குறைய அவங்களுக்கு கூட இருக்கலாம் அந்த மனநிலை. அதுக்கு நம்ம தான் சொன்னோம், ஆனால் அவர் போனார் அப்படின்னு சொல்வதை விட அந்த மனநிலை தளபதி விஜய் அவர்களுக்கு கூட இருந்திருக்கலாம். அந்த வகையில் சென்று 2 தளபதியும் பார்த்துருக்கிறாங்க. அவரும் தளபதி, இவரும் தளபதி, 2 தளபதியும் சந்தித்து பார்த்துருக்கிறார்கள். அது ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் அவரை பார்த்த பிறகு அண்ணன் வைகோ அவர்களையும் சந்திப்பதாகவும் அன்புமணி ராமதாஸை சந்திப்பதாகவும் செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் என்ன சொன்னேன், அன்புமணி ராமதாஸை பார்ப்பதை விட ஐயா ராமதாஸை போய் பாருங்க. ஏன்னா ராமதாஸ் ஐயா தான் எங்களுக்கு கடிதம் கொடுத்தாரு. கவனிச்சிங்களா? நான் கொஞ்சம் காலதாமதம் செய்யும் பொழுது, சில எங்களுக்கு அந்த உயர்நிலை குழுவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் தலைவருக்கே ஒரு கடிதமே அனுப்பினார். நீங்கள்
விஜய் அவர்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று. அப்ப அவரை போய் பெரியவரை பார்த்தால் சிறப்பாக இருக்கும் என்பது இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே. சூப்பர். நீங்க வந்து ஒரு கிளாரிட்டி குடுத்துட்டீங்க சார். ஏன்னா வந்து நான் வர்ற வழியிலேயே நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து கூட்டணிக்காக தான் போயிட்டு, கூட்டணிக்கு தக்க சமயத்துல உதவுனதுனால தான் விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அ ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி அவர்கள கூட விஜய் அவர்கள் பார்க்க போகாம இருக்காங்க. ஸோ உதவிய திரும்ப அவர்கள கூட இன்னும் போய் பார்க்காம இருக்காங்க. அப்படின்னு ஒரு பார்வை இல்ல, இருக்குது. இல்ல. எங்கள பார்க்க அவர் ரெடியா இருந்தாரு. ம், சொல்லப் ம். போனோம்னா, கம்யூனிஸ்ட் ஆபீஸ் பார்த்தாங்க பார்த்தீங்களா? இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அத ஆமா. பார்த்த பிறகு எங்க தலைவரை பார்ப்பதற்கு தான் வந்து கொண்டிருந்தார்கள். நீங்க பார்த்திருப்பீங்களே, கூட்டம் நெறைய இருந்திருக்குமே எங்க ஆபீஸ்ல. பட் நாங்க தான் சொல்லிட்டோம். இப்ப வேண்டாம்ங்க. ம். இப்ப நாங்க ஒரு கூட்டணியில இருக்கிறோம். சரிங்களா? இப்ப நாங்க திடீர்னு உங்கள சந்திப்பதோ, பேசுவதோ, வெளியில வந்து நம்ம ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டாம். ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டாம். அதனால இப்ப நான் என்ன ஒரு வாரத்துக்குள் எங்கள் தலைவர் இன்னொரு உயர்நிலை குழுவை கூட்டுகிறார். அந்த உயர்நிலை குழுவில் நாம் திமுகவோடு தொடர்கிறோமா? இல்ல நம்ம வந்து இந்தியா கூட்டணி தொடர்கிறோமா? ம். அப்படின்னு நாங்க முடிவு செய்ய போறோம். ஓகே. அந்த கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கு சார். ம். கண்டிப்பா நீங்க ஒரு முடிவ சொல்லுவீங்கன்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நீங்க தாவேகாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க இல்லையா? அதுல வந்து நெறைய தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு விமர்சனத்த திரும்ப அவர்கள் மீதுல எல்லாருமே வச்சாங்க. அந்த தாமதத்துக்கான காரணம் என்ன சார்? இப்பமா நீங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. ம். ஒரு விருந்துக்கு போய் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இலையில. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள சாப்பாட கூட நீங்க முடிக்கல, கைய கூட கழுவல. உங்கள அப்படியே கூட்டிட்டு போய் இன்னொரு விருந்துல உட்காருங்க சாப்பிடுங்கன்னா உங்களால சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். ம். ஒரு கொள்கை சார்ந்து இருக்கிறோம். தொடர்ந்து 10 ஆண்டுகள் அவரோடு நாங்கள் பயணித்து இருக்கிறோம். திடீர்னு வந்து எங்கள வந்து அங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்க வந்து உயர்நிலை குழுவை கூட்ட வேண்டும். பல பேர்ட்ட கருத்து கேட்க வேண்டும். அதெல்லாம் கேட்டு தானே முடிவு செய்ய முடியும். ஆமா. 2வது வந்து இப்ப எங்களுக்கு போட்டு 2 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல. வன்னியரசு அவர்களும், ஜோதிமணி அவர்களும் ஜெயித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு குடுத்த ஓட்டு யாருடைய ஓட்டு? விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுவாக இருந்தாலும் கூட, அதுல வந்து கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கிறது. மதிமுக ஓட்டு இருக்குது. விஜயகாந்த் கட்சியோட ஓட்டு இருக்கிறது. அதைப்போல அதிகமான ஓட்டு திமுக ஓட்டு இருக்குல்ல. கண்டிப்பா. அப்ப இவங்க ஓட்ட பூரா வாங்கிட்டு நான் நேரா போய் அங்க குடுக்க கூடாதுல்ல. அப்ப அந்த பேச்சுவார்த்தை நடத்தணும். ஏறக்குறைய அன்னைக்கு உயர்நிலை குழு மட்டுமே ஏறக்குறைய 3 மணி நேரம் நடந்தது. அதான் நடந்த பிறகு தான் ஒரு முடிவுக்கு வந்து நாங்க போய் அவங்களுக்கு லெட்டர் குடுத்தோம். ஆனா சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தோம். ஒரு 1/2 மணி நேரம் நாங்க லேட் பண்ணியிருந்தோம்னா, இல்ல ஒரு 1 ஹவர் லேட் பண்ணியிருந்தோம்னா, வேற மாதிரி ஆயிருக்கும். குடியரசு ஆட்சி கூட வந்திருக்கலாம். அத செஞ்சுட்டோம்ல. செய்யாம இருந்தா நீங்க கேட்ப கேள்வி கரெக்ட்டா இருக்கும். காலதாமதமாக எடுத்தது என்னவென்றால், ஒரு நாகரீகம் கருதி தான். இப்ப நாகரிகம் கருதி விசிக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப காங்கிரஸ் வந்து அத மீறிருச்சா சார்? அதுக்காக நீ காங்கிரஸ் எனக்கு வம்பு விடக்கூடாது. ரைட்டா? ஆக்சுவலா வந்து காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சி, அதுக்கு போய் சங்கத்தமிழ வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ, விளக்கம் குடுக்குறதோ ஒரு ஜனநாயகத்து நல்ல கருத்து இல்ல. இருந்தாலும் அவங்க வந்து அ திடீரென்று முடிவெடுத்தார்கள் அல்லவா? எதிர்பார்க்கவே இல்ல. ம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி வந்து அவர்கள் அங்கு செல்வதற்கு தான் காத்திருந்திருக்கிறார்கள். ம். தேர்தலுக்கு முன்னாலே உங்களுக்கு தெரியும். குளறுபடிகள்லாம் உருவாச்சுல்ல. ஆமா. அப்ப தேர்தல் முடிந்ததுமே அவர் முடிவு எடுத்திருக்கிறார். அது நல்ல முடிவு தான். ம். நம்ம ஒண்ணும் இப்ப ராகுல் காந்திக்குலாம் நம்ம விளக்கம் குடுக்க தேவையில்லை. இன்னைக்கு சொல்லப்போனா இந்தியாவிலேயே வந்து ஜனநாயகத்திற்காக இன்னைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் ராகுல் காந்தி தான். அதனால நிச்சயமா அவர்களுக்கு தெரியும். கொஞ்சம் அவசரமாக எடுத்து விட்டார்கள் என்று திமுக கருதலாம். ம். தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் கருதலாம். ஆனா அவங்க கட்சி கருதலைல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க முன்னாடியே போய் குடுத்தோம். அவங்க ஒருவேளை முன்னாடி போய் குடுக்காம இருந்திருந்தா, வேற மாரி கூட நடந்திருக்கலாம்ல. ம். பல குளறுபடிகள் கூட வந்திருக்கலாம். சிக்கல்லாம் இருக்குது. ஆனா சரியா தான் குடுத்துருக்கேன். நான் ஒண்ணும் அத தவறாக எடுக்கல. கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி குடுத்துருக்கலாம். சில நேரம் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல விஷயத்த செய்யும்போது, அதுக்கு ஏன் காலதாமதிக்கணும்? ம். அந்த வகையில வந்து அவங்க எடுத்திருக்கலாம். ஓகே. விசிக தாமதித்த அந்த ஒரு நாளுக்குள்ள ம். எவ்வளவு பேச்சுக்கள் வந்ததுன்னு உங்களுக்கே ம், தெரியும்னு ம், நெனைக்கிறேன். ம். ஏன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க. அந்த நிபந்தனைய அவங்க வச்சதுனால தான் இந்த டிலே ஆனது ஏற்படுது அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் இருந்ததுல்ல. சோ இத எப்படி பார்க்குறீங்க? இல்லம்மா, அது வந்து எப்படின்னா தவறான கருத்துக்கள வந்து பரப்புறாங்க. இப்போ நம்ம ஓகே. பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில, புதிய தலைமுறையில இன்னொரு சில கருத்துக்கள்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில உங்கள் YouTube மூலமாக முறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எதனால? சம்மந்தமே இல்லாம ஒரு செய்தி சொல்றாங்க. அதுக்கு வர்றேன். இப்போ உங்க கேள்விக்கு நான் வரேன். அப்படி யாருமே நாங்க டிமாண்ட் வைக்கல. நாங்க ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு குடுங்க. இல்ல துணை முதல்வர் குடுங்க அப்படின்னு எப்படி கேட்க முடியும் நீங்க சொல்லுங்க. நாங்க இருப்பது 2. ம். இருந்தாலும் உண்மைதான். அங்க அவங்க 116 இருக்கலாம். ஓகே. ஆனா அது பயன் இல்ல. இந்த 2 போய் சேர்ந்தனால தான் இன்னைக்கு அவரு முதல்வர். அன்னைக்கு நான் குடுக்காம போயிருந்தோம்னா உங்களுக்கு தெரியும். நீங்களும் அரசியல் தெரிந்தவங்க தான். என்ன ஆயிருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா கவர்னர் வந்து இன்னொரு ஆள குடுத்திருப்பாரு. திமுகவையோ, அதிமுக கூப்பிட்டிருப்பாரு. அவங்க நிரூபிக்கவில்லை என்றால் டிசால்வ் பண்ணியிருப்பாரு. ம். 6 மாசத்துக்கு உங்களுக்கு குடியரசு ஆட்சி தான் நடந்திருக்கும். அந்த 6 மாசம் கூட தொடர்ந்து 3 வருஷம் கூட சென்றிருக்கலாம்.
அப்ப சங்கிகள் என்னென்ன நினைக்கிறார்களோ அதெல்லாம் இங்க நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். 2 மொழி கொள்கையை கொண்டு இருக்கிற தகர்த்து 3 மொழி கொள்கையை கொண்டாந்துருக்கலாம். ஹிந்தியை வர வச்சிருக்கலாம். நம்ம புதிய கல்விக் கொள்கையில சிக்கலை உருவாக்கியிருக்கலாம். எவ்வளவோ நடந்திருக்கலாம். அதாவது தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாத்து இருக்கிறோம். அந்த வகையில நாங்க கொடுத்திருக்கிறோமே ஒழிய வேற எந்த காரணமும் இல்ல. அப்படிப்பட்ட நீங்களே யோசிச்சு பாருங்க. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு யாராவது போய் எங்களுக்கு முதல்வர் கொடுங்க, துணை முதல்வர் கேட்பாங்களா? இல்ல எங்க தலைவருக்கு கூட தெரியாதா? திட்டமிட்டு எங்களை பற்றி தவறான கருத்துக்களை வெளியே பரப்பி கொண்டிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வர் இல்ல, முதல்வருக்கான ஒரு குவாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தானே. ஸோ 2 சீட் அப்படின்றத நம்ம குறைச்சு பேச முடியாது. இல்ல அப்படி இல்ல. அதாவது எப்படின்னா நாங்க முதல்வருக்கான தகுதியா இல்ல அதற்கான வழியா அப்படின்னு தான் பார்க்கணும். எங்க தலைவர் முதல்வருக்கான தகுதியானவர் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் அப்படின்னு சொல்ல போனா அதற்கான எழுத்தாற்றல், பேச்சாற்றல், மக்களிடம் பழகக்கூடிய பண்பு எல்லாமே எங்க தலைவருக்கு இருக்குது. ஆனா நீ 2 தானே கொடுத்துருக்கிறீங்க. ஒரு 8 சீட்டு கொடுத்திருந்தாலும் கூட நாங்கள் 8 நின்றோம். 8 சீட்டு கொடுத்திருந்தாலும் கூட நீ கேட்குற கேள்வி கரெக்ட். நாங்க போய் அங்க டிமாண்ட் பண்ணலாம். 2 சீட்டு வச்சுட்டு கேட்கின்ற அளவிற்கு நாங்க அவ்வளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இல்லை. மக்கள் அங்கீகரிக்கலையா சார்? ஏன்னா நீங்க டிவிகேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 தலித்கள் சீட் வாங்கியிருக்காங்க, அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. ஏன் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் தலித்துகளுக்காக எல்லா போராட்டங்களையும் பங்கெடுக்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து நின்றுகிட்டு இருக்காங்க, குரல் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப ஏன் மக்கள் அங்கீகரிக்கல? மக்கள் அங்கீகரிக்கிறார்கள், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுகவிற்கு எதிர்ப்பு அலை இருந்தது, அது எங்க மேல பாஞ்சிருச்சு, அவ்வளவே மேட்ரு. இப்ப நாங்க மட்டும் தனியா போய் நின்றதுன்னு வச்சுங்களேன், 10 சீட்டு 15 சீட்டை வெற்றி பெற்றிருப்போம். ஒருவேளை விஜய் எங்களை அழைத்தார், அங்க போயிருந்தோம்னா 30-40 எம்எல்ஏ ஜெயிச்சிருப்போம். திமுகவுக்கு மக்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு இருக்கிறது, இதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா முதல்வர் தோப்பாரா? முதல்வர் பொறுத்தவரைக்கும் நல்ல மனிதர் தானே, நல்ல ஆட்சி தானே பண்ணாரு, ஏன் முதல்வரே தோத்தாரு? அவ்வளவு எதிர்ப்பு இருக்குங்க மக்கள்கிட்ட. இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அதுவும் எலெக்ஷன் நின்று ஏறக்குறைய 2024 பிப்ரவரி 2 ஆரம்பிச்சாரு கட்சி. 3 வருஷம் கூட ஆகல. 828 நாட்கள் என்று சொல்லுகிறார். 828 நாட்கள்ல ஒருத்தர் ஆட்சியை பிடித்தார் என்றால் உலகத்திலே இதாங்க ரெக்கார்டுங்க. அதை நம்ம பாராட்டுகிறோம். ஆனா நீ நினைக்காத இந்த ரெக்கார்டை உருவாக்கி இருக்கிறார் என்றால் இது எல்லாம் விஜய்க்கு மேல இருக்கிற ஆதரவு இல்லை, திமுக மேல இருக்கிற எதிர்ப்பு. நான் எவ்வளவோ முறை பேசியிருக்கிறேன், கூட்டணியில் இருந்தாலும் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன், பல யூடியூப்ல பேசியிருக்கிறேன். தலித்து மக்களை இவங்க கொடுமைப்படுத்துறாங்க, நானே பேசியிருக்கிறேன். வேங்கவேல் பிரச்சனையில் இன்னைக்கு 3 தம்பிமார்கள், அது ஒருத்தர் போலீஸு, செய்யாத குற்றத்திற்கு எனக்கு ஃபுல்லாக தெரியும், டாப் டு பாட்டம். அந்த பையன் தப்பே செய்யலை, ஆனால் அவங்க அந்த தண்ணி தொட்டிக்குள்ள இவங்க தான் கலந்தார்கள் அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். அவன் மக்கள் விடுவாங்களா? அந்த கோவம் தான் கொளத்தூர்ல இருக்கிற தலித்து மக்கள் ஒருத்தர் கூட ஓட்டு போடல. அங்கே ஏறக்குறைய 62,000 ஓட்டு இருக்குங்க, தலித்து ஓட்டு. எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட், இப்போதான் எல்லாமே ரிப்போர்ட் கிடைக்குதுல, ஒவ்வொரு பூத்திலும் எடுத்து பார்க்கப்படும் பொழுது அவருக்கு 62,000த்துல 2,000 ஓட்டு தான் கிடைச்சிருக்கு. 60,000 ஓட்டு யாரு கிடைச்சிருக்கு? ஆப்போசிட் பார்ட்டி கிடைச்சிருக்கு. அப்ப நிறைய இடங்கள்ல தேர்தலையும் புறக்கணிச்சிருக்காங்களா சார்? கரெக்டா கேட்டீங்க. 25 இடத்துல தேர்தலை புறக்கணித்து இருக்கிறார்கள். அது காரணம் ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா, தலித்து மக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. அதான் கொடுமையான செயல் தானே. இப்ப நம்மளே பார்த்தோம், எங்க மேல்பாதிக்கு பக்கத்து இருக்கிற ஒரு ஊர்ல பிரச்சனை இல்லை, மேல்பாதிலே பிரச்சனை, கோயிலுக்குள்ள உள்ள விடாம செஞ்சாங்க. சரி, அங்கதான் பிரச்சனை, பக்கத்துலயும் பிரச்சனை. சரி, இது மட்டும் பிரச்சனை பார்த்தா அங்க சின்னத்துறைன்ற ஒரு தம்பிய எந்த ஒரு நாகநேரில வாயிலே வெட்டுனாங்க. வெட்டுனதுல அங்க பாதுகாப்பு ஒழுங்கா போடணும்ல. உடனே பக்கத்துல இருக்க 1 வருஷம் கூட ஆகல, பக்கத்துல இருக்கிற ஊர்ல பட்ட பகல்ல இருந்து ஏறக்குறைய போய் உள்ள போய் வெட்டி ஒரு பேரை சொல்லியிருக்கிறாங்க, சாதி வெறியனுடைய பேரை சொல்லி அதுல நார்த் இந்தியாக்காரனே கொண்டிருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாம. பாத்தீங்களா பேப்பர்ல? பாத்தீங்களா? அப்பெல்லாம் இதெல்லாம் யாரு காரணம்? அது மட்டும் இல்லைங்க, அந்த கூட்டணியிலே இந்த அம்மையார் இருந்தாங்களே, யாரு? விஜயகாந்தோடைய மனைவி. சொன்னாங்களா சொல்லலையா? தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல, பெண்களுக்கு பிரச்சனை, மது போதை அப்படின்னு, இதுதானே பிரச்சனையே. அந்த வேலை பாருங்க, விஜய் நம்ம பாராட்டணும். இப்ப ஆட்சியை பிடிச்சதுமே முதல் கையெழுத்தாக சிங்க பெண்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு, போதையை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனா அதே நேரத்துல போதை என்பது நீ நினைக்கிற மாதிரி கஞ்சா மட்டும் அல்ல, அபின் மட்டும் அல்ல. ஏன் குவார்டர் போதை இல்லையா? பீர் போதை இல்லையா? அப்ப நீங்க உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் டாஸ்மார்க்கை இழுத்து மூடுங்கள். டாஸ்மார்க் இழுத்து மூடினா பெண்கள் உங்களை மதிப்பார்கள். இன்னைக்கு கூட இப்ப கருத்து கணிப்பு ஒரு சேனல் எடுத்துருக்காங்க, நேஷனல் சேனல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்றுதான் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் செய்தி வருது. இப்ப அப்ப டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்ல.
டாஸ்மார்க் ஒழிக்கவில்லை என்றால் அது தவறு. திருமாவளவன் அவர்களுக்குமே தெரியும் அப்படின்றப்போ ஏன் தொடர்ந்து திமுகல நீங்க நீட்டிச்சீங்கன்ற கேள்வியே பெருசா இருக்கே. இல்ல நீங்க கேட்க போற வகையில ஒரு கேள்வி கேட்கறீங்க, ஏட்டி பூட்டியா. அப்படி இல்லை. திமுக பொதுவாக நல்ல ஆட்சி தான் செய்தது எல்லாருக்குமே. தலித்து மக்களுக்கு தான் அவர்கள் விரோதமாக செயல்பட்டார்கள். அது எப்படின்னா ஒரு பொது புத்தி, உங்களுக்கு புரியுதா? தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டார் என்றால் அது தலைவர் ஸ்டாலினுடைய குற்றம் அல்ல, அவர் கொடுத்த அட்வைசர்கள் தவறாக கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விஜய்க்கு விழுந்த ஓட்டுக்கள்ல மேக்சிமம் பெண்கள் ஓட்டு, ரைட்டா? அதே மாதிரி மேக்சிமம் தலித்து ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு. அதனாலதான் இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இங்க இருந்து நீங்க பாத்துருப்பீங்க, ஓட்டு அன்னைக்கு அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய பேர் போக முடியல சென்னை விட்டு. பாத்தீங்களா நீ செய்திலாம்? இன்னும் போயிருந்தா இன்னும் பயங்கரமான மாற்றங்கள் உருவாகி இருக்கு. அந்த வகையில பார்த்தா ஆளும் கட்சியாக இருக்கிற இன்னைக்கு விஜயுடைய அமைப்பும் இதெல்லாம் கவனமா பார்க்கணும். மக்கள் வந்து எப்படிமா திசை மாறுவாங்க, சரிங்களா? அப்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்க பெண்களுக்கும் தலித்துகளுக்குமாக போராட வேண்டும். பெண்கள், சிறுபான்மையினர், தலித் எல்லாருக்குமான ஒரு முகமா விஜய் மட்டும் இருக்காரு அப்படின்னா இவ்வளவு நாள் திமுக இவங்க எல்லாரையுமே வஞ்சிச்சாங்களா அப்படின்ற பெரிய கேள்வி. இல்ல ஒரு அதை நான் சொல்லல, ஆரம்பத்திலே ஒரு எதிர்ப்பு இருந்துச்சுங்க, பெரிய எதிர்ப்பாளர் இருந்துச்சு. அதை கரெக்டா அவர் பயன்படுத்திட்டார் சரியான நேரத்துல. அரசியலே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 அரசியல் தாங்க. ஒன்று திமுக, இன்னொன்று திமுக எதிர்ப்பான அரசியல். அது யாரு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே உருவாச்சு. அது சரியான நேரத்துல அவர் பயன்படுத்தின. ஏற்கனவே அவர் ஒரு பெரிய நடிகர், அதனால வந்து கரெக்டாக கிளிக் ஆயிடுச்சு. சார் நீங்க இப்போ வந்து நினைச்சது உண்டா தாவேக்கா வந்து இப்படி ஆட்சி அமைக்கும்? ஒருவேளை இப்போ நீங்க தேர்தலுக்கு பிறகு கூட நம்ம தாவேக்காவோட கூட்டணி வச்சிருந்திருந்தோம்னா இந்நேரம் நமக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு நான் முன்னாடியே ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க. நான் உயர்நிலைக்குள்ள நான் சொன்ன ஆளுதான். உயர்நிலைக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன் நேரடியாக. நான் மட்டும் இல்லை, என்னோடு சேர்ந்து பல பேர் சொன்னாங்க, இந்த திமுக கூட்டணி போதுங்க, திமுக கூட்டணி விட்டு நம்ம போவோமுங்க மற்ற கட்சிக்கு, அதுவும் குறிப்பாக விஜய் நம்மளை அழைக்கிறார் அப்படின்போது சில காரணங்கள் எங்கள் தலைவர் செல்லவில்லை, சரிங்களா? ஆனால் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே சிந்திச்சிருந்தேன். இப்போ தேர்தலுக்கு பின்னாடி எப்படி சிந்திக்காமல் இருப்பேன்? உண்மையே நாங்கள் போயிருந்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மாற்றம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இவர் வந்து யார்கிட்டையும் வெளியிருந்து ஆதரவு கேட்க தேவையில்லாமல் ஆகிருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 150 சீட்டு சாதாரணமாக ஜெயித்திருப்பார்கள். நாங்கள் கூட்டம் வச்சிருந்தோம்னா எப்படி குறைந்தது அவங்க எங்கள்கிட்ட பேசினதே 30-40 சீட்டு தர்றேன் நீங்கள் வாங்க அப்படின்னு நேரடியாக பேசினாங்க, சரிங்களா? ஆதவர்ச்சின்னு ஆல்ரெடி நமக்கு நண்பர் தான், அவங்களும் பேசினாங்க. பட் நாங்கள் அந்த நேரத்தில் வந்து அது ஒரு சூழ்நிலை அமையாமல் போய்விட்டது. நிச்சயமாக போயிருந்தோம்னா பெரிய மாற்றம் உருவாகிருக்கு.